நீ என்ன பண்ணிட்டு இருக்க த்ரிஷா? பாட்டி ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க எமோஷனலா இருக்காங்களேன்னு நான் அவங்களுக்கு புரிய வச்சுட்டு இருந்தேன். என்னால மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீயும் அங்க வந்து அவங்க சொல்றதையே சொல்லிட்டு இருக்க. எமோஷனல் ஆகக்கூடாது த்ரிஷா. நம்ம பிராக்டிக்கலா இருக்கணும். என்னால திரும்பி வர முடியாது. நீ இந்த விஷயத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எனக்கு புரிஞ்சுக்க விருப்பம் இல்ல. ஏன்னா நான் உங்களை மாதிரி பிராக்டிக்கலா இல்ல. பாட்டி எதுக்காக உங்களை திரும்ப வர சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எனக்கும் உங்க மேல ரொம்ப பாசம் இருக்குக்கா. நீங்க எனக்காக இங்க மறுபடியும் வரணுக்கா. இந்த வீட்டுல இருக்கவங்களுக்காக வரணும். உங்களால எதுக்கு இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்ற விஷயத்த நீங்க உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருந்தீங்க தான். அதே நேரத்துல எங்களோட ஃபீலிங்ஸ் நீங்களும் புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப தனியா இருக்கேன்க்கா. நீங்க எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. த்ரிஷா, நான் இங்கதான் இருக்கேன். உன் பக்கத்துலயே தான் இருக்கேன். நான் உனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறேனோ உன் பக்கத்துல கண்டிப்பா இருப்பேன். இப்ப நீங்க எனக்கு தேவைக்கா. நீங்க என் பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரியாது, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அததான் ஆசைப்படுறாங்க. நீங்க திரும்பி வராததுக்கு உங்ககிட்ட ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா நாங்க உங்களை திரும்ப கூப்பிடுறதுக்கு எங்க கிட்ட 100 காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க இங்க வந்தீங்கல்ல, நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் உங்களை நான் பார்த்தேன்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அப்படியே பழையபடி சந்தோஷம் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. இந்த வீட்டோட நல்ல மருமக மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாதுக்கா, நாங்க எங்க பயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்ததும் மனசுக்குள்ள இருக்க பயம்லாம் ஓடி போயிடுச்சு. அக்கா, நீங்க தானே இந்த வீட்டுக்கு என்ன மருமகளை கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப நீங்களே இந்த வீட்டுல இல்லைன்னா இந்த வீட்டுல சந்தோஷம் முழுமையா இருக்காது. நீங்க எல்லாமே இந்த ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகாது. திரும்பி வந்துடுங்கக்கா, ப்ளீஸ் திரும்பி வந்துடுங்க. த்ரிஷா, என்னால முடியாது. நீ இப்படி எல்லாம் பேசுற. உனக்கு தான் உண்மை என்னன்னு நல்லா தெரியும்ல. நான் இந்த வீட்டோட மருமக கிடையாது. இந்த வீட்டோட மருமக அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. நான் எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும்? எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியலக்கா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களோட பிரஷர் என்ன, உங்க ரிலேஷன்ஷிப் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த தனுவை பத்தி பேசணும்னா அவங்க 2 பேரும் சும்மா பேருக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. 2 பேருக்கும் நடுவுல என்ன இருக்கீங்களா? அக்கா ப்ளீஸ், நான் உங்க குழந்தை பத்தி இங்க யார்? த்ரிஷா, நீங்க 2 பேரும் இங்க தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன். இங்க எல்லாரும் உன்னதாப்பா கேட்டுட்டு இருக்காங்க. சாரி பிரக்யா, நாங்க த்ரிஷாவை கூட்டிட்டு போகணும். எல்லா கெஸ்டும் இவளுக்காக தான் வெயிட் பண்றாங்க. பெரியம்மா, just 5 minutes. நான் அக்கா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் அப்புறம் வேணும்னா அவளையும் கூட்டிட்டு போயிடுவோம். நீ எங்க கூட வாயேன். வா. தனுக்கும் அம்மாக்கும் நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்க்கா. அண்ட் கேரவை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். த்ரிஷா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அட வா சொல்றல. அதான் பிரக்யாவும் வரால. ஒன்னு தெரியுமா? இப்ப நம்ம எல்லாரும் கேம் விளையாட போறோம். போலாம் பிரக்யா. வா த்ரிஷா, சீக்கிரம் வா. நான் நிறைய பேசணும்க்கா. அடடா, அப்புறம் பேசிக்கலாம். வா வா. Hey! What? What do you want? No sir. What do you want? உங்களுக்கு என்ன வேணும் சார்? இது மாக்டெயில், அப்புறம் இது ஹாட் ட்ரிங்க், அப்புறம் ஜூஸ். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க சார், நான் போய் கொண்டு வரேன். உன்னோட பேர் என்ன? ராபின் சார். நான் அபிசாரோட வீட்டில் வேலை பார்க்குறேன். நான் ஒரு வீட்டில் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அப்ப நீ அவருடைய பெரிய ஃபேனா இருப்பியே? ஆமா சார், பெரிய ஃபேன் தான். ஆனா எனக்கு ஒரு கசன் இருக்கான், அவ உங்களுடைய பெரிய ஃபேன் சார். நைஸ். அவனை கூப்பிடு. ஜான். ஹலோ சார், ஐம் ஜான். ஹே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ சார். இந்த நாளை நான் என்னோட பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்ண போறேன் சார். உங்க 2 பேர் கூட நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டா அப்போ கம், நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். One, two, smile. Very good. இவன் நம்ம வீட்டுல கொஞ்சம் அதிகமாவே க்ளோஸ் ஆகுறானே. சர்வன்ஸ கூட விட மாட்டேங்கிறா. இவனுக்கு நான் பாடம் கத்து கொடுக்கணுமே. ஜெனியூன்லி நீ மனசார சந்தோஷமா இருந்தீன்னா உன் முகத்திலேயே அது தெரியும்.
ராபினா இந்த ட்ரிங்க்ஸ் Yes, ma'am. எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. ஐம் so சாரி. நான் கவனிக்கல. ஏனோ லாங் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதான் ரொம்ப வலிக்குதா? ஐ ஹாவ் அ சஜஷன் ஃபார் யூ. இந்த வலியை ஃபேஸ்ல கொண்டு வரக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. இவன் இந்த வீட்லயும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாளா? ஆல்ரைட், பதில் சொல்ல வேண்டாம். தேங்க்யூ சார். ஆலியா, யா, I just want to tell you, your decor is beautiful. மை காட். Oh, I'm so sorry. ரொம்ப வலிக்குதா? ஆனா ஃபேஸ்ல அந்த வலி தெரியக்கூடாது. ஓ, என்னது? ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இதை நீ வேணும்னே பண்ணல. யா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்த தடவை நீ யாரையாவது ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணினா, அப்போ நீ அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலியை கொடுக்குறியோ அதே வலி உனக்கும் கிடைக்கும். என்ஜாய் த பார்ட்டி. என்கிட்டயே உன் விளையாட்டை காட்டுறியா? மனசுல பெரிய சிங்கம்னு நினைப்பு. உன்னை பூனையா மாத்தலனா என் பேர் ஆலியா இல்ல. Where are you, Pragya? பாரு, நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ரொம்ப நேரமா உன்னை காணோமே. அப்படியா? என்ன தேடி வந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிடைச்சிருப்பேன். ஆனா எனக்கு பதிலா வேற யாரையும் தேடிட்டு இருந்தீங்களே. இல்லம்மா, நாங்க உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். ஐயோ, அப்படின்னா நீங்களும் ராஜ் கூட வேற யாரையும்? அட, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பசங்கள்லாம் இருக்காங்கல்ல. சரி சரி விடுங்க. இப்பதான் நாங்க 2 பேரும் வந்துட்டோம்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். மைத்திலி தான் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னாலே. ஆஹா, நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா கப்பிள்ஸோட பார்ட்டி இல்லையா, அதாவது த்ரிஷா பிரபாவோட வெட்டிங் ஆனிவர்சரி இல்ல, அதனால தான் நான் ஒரு சூப்பர் கேம் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். Sorry everybody. இருக்க மாட்டியா? Sorry, நீங்க எங்கேயாவது பிரக்யாவை பாத்தீங்களா? என்னாச்சு, ஏதாவது வேலையா? எஸ், பிரக்யாவை பாத்தீங்களா? அட இதோ இருக்காளே. அட என்ன பேசுறீங்க? அதான் உங்க முன்னாடி தானே நிக்கிறா. உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இவங்க பிரக்யாவா? எனக்கு தெரிஞ்ச பிரக்யா என்ன பார்த்ததும் ஸ்மைல் பண்ணுவாளே, ஆனா அவ ஸ்மைல் பண்ணவே இல்ல. No, she is not my Pragya. மிஸ்டர் கிங், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. Thank you. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட மாமா ரொம்ப யுனிக்கா இருப்பாரு. Mhm. எப்பவுமே அவரோட மனைவி தானா சிரிக்கிற மாதிரி எதையாவது சொல்லிடுவாரு. நீங்களும் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரக்யாவோட டேஸ்டும் நல்லா இருக்கும். பிரக்யாக்கு என்னுடைய சாங்ஸ் பிடிக்குங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி தெரியாதா? இல்ல இப்பதான் தெரிஞ்சது? ஆமா, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. இதை யார் சொன்னது? அவதான் நீ என்னை விட பெட்டரா இருக்குன்னு சொன்னா. She said you are a better singer, a better performer. ஒரு நலன் கருதி என்கிட்ட வந்து சொன்னார். அது நலம் கருதி இல்ல, நலம் விரும்பி. நலம் விரும்பி. ரைட்.
ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்க. அவ ஸ்வீட்டா பேசி என் ஃபேமிலியோட நெருக்கமான மாதிரி இவனும் நெருக்கமாகறான். அவளையும் எனக்கு சுத்தமா பிடிக்காது, இவனையும் பிடிக்காது. தனு, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் காலையில உங்ககிட்ட சொன்னதை கொஞ்சமாவது யோசிச்சியா? நான் யோசிக்கணுமா? நீ தான் யோசிப்பேன்னு நினைச்சேன். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அது முட்டாள்தனமா இருக்குன்னு நீ தானே ஐடியா என்ன சொல்லி பைத்திய மாதிரி பேசுறேன்? இப்ப நான் அந்த கிங்க கிட்ட பேசினேன். கிங்கா? அதான் அந்த கிங் சிங் பிரக்யா மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தான். எப்பவுமே லைஃப்ல சந்தோஷமா இரு, உண்மையான சந்தோஷம் மனசுல இருந்துச்சுன்னா அது முகத்துல தெரியுங்கிறான். சரியான அருவை. ஆனா நான் அவனை பழி வாங்கிட்டேன். யூனோ, ஹி இஸ் சோ சீப். அவன் மறுபடியும் என்ன பழி வாங்கிட்டான்? ஒரு நிமிஷம். அவன் உன்னை என்ன பண்ணா? அதுக்கப்புறம் நீ அவனை என்ன பண்ண? எனக்கு சரியான கோவம். அவன் காலை ஒண்ணும் தெரியாத மாதிரி மிதிச்சிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரம் கூட ஆகல, உடனே வந்து ஏன் காலை திரும்ப மிதிச்சிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அஃப்கோர்ஸ், ரொம்ப சீப்பானவனா இருக்கான். இல்ல, அதாவது அவனும் பிரக்யா மாதிரியே இருக்கான். பார்க்க ஸ்வீட்டா இருக்கான், ஆனா கொஞ்சம் பயங்கரமானவன் தான். அவன்கிட்ட இருந்தா நீ கொஞ்சம் தள்ளியே இரு. அவனை நான் சும்மா விட மாட்டேன் தானே. என்கிட்ட மோதினவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை பார்த்து பிரக்யா எப்படி ஸ்மைல் பண்றா பாத்தியா? யூனோ, நீ சொன்னது கரெக்ட் தான். நான் இவளை இந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்ததுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. நீ எல்லா விஷயத்தையும் இப்படிதான் லேட்டா ரியலைஸ் பண்ணுவியா? சீரியஸா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எந்த அளவுக்கு சந்தோஷம்னா டான்ஸ் ஆடணும்னு தோணுது. அடேங்கப்பா, யார் தடுத்தாங்க? போய் டான்ஸ் ஆடுங்க. எஸ், ஆனா தனியா டான்ஸ் ஆடினா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாம ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னா நல்லா இருக்கும்ல? Yep. Okay. I promise you one thing. அபிஷேக் தன்னுவோட நம்ம டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. So, pretty lady. Down. சத்தம் போடாத, இல்லனா நம்ம நல்லா மாட்டிப்போம். ஓகே ஓகே, வா. சத்தம் போட்டா அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போக முடியாது. சரி ஓகே. பேபி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நான் சன்னிக்கு வீடு சுத்தி காட்டிட்டு இருக்கேன். இல்ல சன்னி? ஆமா, எனக்கு வீடு தான் சுத்தி காட்டிட்டு இருக்கா. வீடு நல்லா இருக்கு. சரி, நீங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன சாப்பிடுறீங்கன்னு பாட்டி என்கிட்ட கேட்க சொன்னாங்களா? எதுவும் வேண்டாம். நூடுல்ஸ் நூடுல்ஸ், அப்புறம் எனக்கு பாஸ்தா. அட, இந்த கதவை யாரும் லாக் பண்ணலையா? அங்க பாரு, அது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, ரைட் நல்லா இருக்குல்ல? அங்கிள், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. கதவு லாக் பண்ணிட்டாரே, இப்போ என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? இல்ல, நான் அப்புறமா. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். இங்க என்ன நடக்குது?
அது வந்து உங்களை சனி ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆமா, என்னோட அதிகமா அவ தான் மிஸ் பண்ணா. ஆமா, நாங்க 2 பேரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். சரி, எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் உங்களை பார்க்க வந்திருப்பேன். நீங்க வெளியே தான் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்க கதவை ஓபன் பண்ணி உங்களை பார்க்கணும்னு நினைச்சோம். இல்லடா சனி? இப்போ உங்களை பார்த்துட்டுமே, நீங்க தான் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா சனி? நம்ம தான் பார்த்துட்டோம்ல. என்ன உங்க 2 பேரையும் பாத்துக்க சொல்லிருக்காங்க. நான் எப்படி ரெஸ்ட் எடுப்பேன்? என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருக்கு, என்னன்னு சொல்லவா? வாங்க விளையாடலாம். இந்த விளையாட்டு சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃபார் டான்சிங் வித் மீ. ஹே ராகர், நீ டான்ஸ் கூட நல்லா பண்ற. நாட் பேட். நீ எதுக்கு இது மேல கவனிச்சிட்டு இருக்க? யூ நோ, ஹி இஸ் சோ சீப். You all right? தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க என் பார்ட்டிக்கு வந்து இவ்வளவு நல்லா டான்ஸ் பண்ணிருக்கீங்க. சாரி பிரக்யா, உன்னை என்னால பிடிக்க முடியல. இல்ல, என் மேலதான் தப்பு. என் கவனம் வேற எங்கேயோ இருந்துச்சு. வாவ், சூப்பர். ஒருத்தர் எவ்வளவு காதலிக்கிறீங்க.
ஹஸ்பண்ட் ஏன் தப்புன்னு சொல்றாங்க, ஒய்ஃப் ஏன் தப்புன்னு சொல்றாங்க. ஒருத்தர் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நைஸ்ல, ரொம்ப அருமையான காதல். என்னாச்சு, நீ ஓகே தானே? ஐ மீன், நான் வேணா உன்னை நார்மலாக்க ஒரு ட்ரிங்க் வாங்கி தரவா? நீங்க கழிச்சு போயிருப்பீங்க. உட்காருங்க மிஸ் பிரக்யாஸ். ஓ எஸ் பிரக்யா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, வந்து உட்காரு. அவ கையை விட